ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான சிரகன் அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் படத்தோட எடிட்டிங் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஒன்லைனர் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லரும் கூட. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற கிரைம் த்ரில்லர்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்கில் ஒரு நபர் அவருடைய நாயை ஜாகிங் கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த நாய் வழக்கத்துக்கு மாறா பிஹேவ் பண்ணுதுங்க. அவர் தங்கியிருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டு டோரை மோப்பம் பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்கு. அவர் லைட்டாக எட்டி பார்த்துட்டு அவரோட நாயை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாருங்க. ஆப்போசிட் ஃபிளாட்ல ஒரு லேடி தான் தங்கியிருக்காங்க. அவங்க ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்காங்க கைஸ். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மொபைல் எல்லாம் ட்ரைபாட்ல செட் பண்ணி ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து யாரோ ஒருத்தங்க வீட்டுக்குள்ள நடமாடுற மாதிரி ஷேடோ தெரியுது. யாரோ ஒருத்தங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி யாருன்னு பாக்குறதுக்கா போறாங்க. அப்ப யாருன்னே தெரியாத மர்ம நபர் இந்த லேடியை அட்டாக் பண்றாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்களுக்கு தகவல் தெரிய வருது. இந்த மாதிரி இந்த லேடி இறந்துட்டாங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு இன்பா அப்படின்ற நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வராருங்க. அப்படி உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையுமே ப்ராப்பரா செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காஃபி கப்பு, மவுஸ் இதெல்லாமே ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. அவங்க கையில வாட்ச் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கட்டியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க ரைட் ஹேண்ட் யூசர் தான். லெஃப்ட் ஹேண்டை வச்சு இவங்க கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு டீப்பா எல்லாம் கட் பண்ணியிருக்க முடியாது. இதை வச்சு பார்க்கும்போது அவங்க சூசைட் எல்லாம் பண்ண கிடையாது, இவங்க வந்து மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ திங்க் பண்றாரு. அங்க ஃபகத் அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு வராரு. ஆல்ரெடி இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டே ரெடி பண்ணியிருக்காருங்க. ஃபகத்துக்கும் ஹீரோக்கும் வேலை விஷயத்துல பிரச்சனை இருக்குதுங்க. அதனால ஹீரோ வந்து ஃபகத்தை அலட்சியப்படுத்துறாரு. அந்த கேஸ் ஃபைலை வாங்கி படிக்கவே கிடையாது. என்ன சொல்றாருன்னா உனக்கு வேற கேஸ் இருக்குல்ல, நீ அதை போய் பாரு, நான் இந்த கேஸை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெஷ்ஷா பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க. அவரை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய நாய் குலைச்சுக்கிட்டே இருந்ததுனால சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தேன். அப்பதான் இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு, உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்க எல்ஐசி ஏஜென்ட்னு சொல்றாரு. அப்படியா, இந்த லேடிக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்க ஜஸ்ட் நெய்பர்ஸ், அதை தாண்டி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த வீட்டுக்குள்ள வந்தது அப்படின்னு கேட்க ஒரு பாலிசி எடுத்துப்பாங்க அப்படின்னு அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருந்தேன், மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் பர்சனலாலாம் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு. சரி, எப்போ என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. இப்போ இறந்து போன அந்த லேடியோட போனை வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஹீரோ ஒரு லீடை கண்டுபிடிக்கிறாருங்க. அந்த போன்ல இருக்கக்கூடிய போட்டோல அந்த வீட்ல இருக்கிற பர்ஃபியூம் ஒரு ஆங்கிள் இருக்கு, இப்ப ரியாலிட்டியில வேற ஒரு ஆங்கிள் இருக்கு. விச் மீன்ஸ் அந்த பொண்ணு சாவறதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிளையும் செத்ததுக்கு அப்புறம் வேற ஒரு ஆங்கிளையும் மாறி இருக்கு. அப்படின்னா கில்லர் கண்டிப்பா இந்த பர்ஃபியூம் பாட்டில பயன்படுத்தியிருக்கான். அப்ப இந்த பர்ஃபியூம் பாட்டில கண்டிப்பா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், இதை செக் பண்ணுங்க அப்படின்னு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு பால் ஒன்று வருதுங்க. பக்கத்து வீட்டுக்காரரோட பையனோட பால் தாங்க அது. இது ஒண்ணுதாடா அப்படின்னு கேட்க என்னதான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோக்கு அங்க ஒரு பூமர் கவரும் கிடைக்குதுங்க. அதுவும் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போயிடுறான். அந்த நேரம் பார்த்து என்கொயரி ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த லேடி சூசைட் பண்ணி தான் இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்புறம் என்ன, இந்த கேஸ் க்ளோஸ் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்ப ஹீரோட உயரதிகாரி வந்து உன்னை இந்த ஃபார்ம்ல பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, வெக்கேஷன்லாம் போயிட்டு வந்துட்டியா, இப்ப நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மைண்ட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு சார், ஆனா தங்கச்சியோட நினப்பு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோடைய தங்கச்சிக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அதனாலதான் ஹீரோ ரொம்பவே டிஸ்டர்பா இருந்திருக்காரு. இப்போ இந்த வழக்குல ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்க்கறத பார்த்து ஹீரோடைய ஹையர் அத்தாரிட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்பா எல்லாரும் சொல்ற மாதிரி இது சூசைடுன்னு தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றாரு, அங்க பாத்தீங்களா சார் பட்டாம்பூச்சிங்கெல்லாம் பறந்துட்டு இருக்கு, அந்த பட்டாம்பூச்சியோட ஆயுட்காலம் ஒரு அரை நாள் தான் இருக்கும், ஆனா அது உலகத்தையே சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படும். ஆனா மனுஷங்களுக்கு இவ்வளோ ஆயுட்காலம் இருந்தும் வேஸ்ட் பண்ணி சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. ஆனா இந்த வழக்குல ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு எனக்கு தோணுது, நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா சுந்தர் அப்படின்ற எம்எல்ஏவை காட்டுறாங்க. இவருடைய பையன் கௌதம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா காணாம போயிட்டான். இவன் எங்க போனா என்ன ஆனானே தெரியலங்க. எல்லாரும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த எம்எல்ஏவோட வீட்டில் 2 அடியாட்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் இல்லாத அடியாட்கள். இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லும்போது நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதுடா அப்படின்ற மாதிரி எம்எல்ஏ சொல்லிடுறாருங்க. அதே சமயம் இந்த எம்எல்ஏவோடைய அண்ணன் பையன் தான் வந்து பூ அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இந்த எம்எல்ஏ சுந்தருக்கு நலலா இருப்பாருங்க. ஆனா இந்த சூழ்நிலையில போனை போட்டா அவர் போனே எடுக்க மாட்டேன்றாரு. எம்எல்ஏவும் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்ப கூட நம்ம பூவுக்கு மாத்தி மாத்தி போன் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் போனே எடுக்கல. ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி ஒரு டென்ஷன் தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. லைட்டா மழை பெய்யற மாதிரி இருக்குதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஒரு கான்ஸ்டபிளும் பாத்தீங்கன்னா வழக்கமான ஒரு ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு கார் முன்னாடி ஒருத்தர் வந்து விழுகிறாருங்க. யாருங்க நீங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த நபர் சொல்றாரு, என் பேரு காளிதாசுங்க, இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இடத்துல குடிக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்ப திடீர்னு
ஒரு கும்பல் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த கொடூரமா கொன்னுட்டாங்க, என்னையும் கொல்றதுக்காக துரத்திட்டு இருக்காங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க சொல்றீங்க, சரி வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த கிரைம் சீனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா உண்மையிலேயே ஒரு சொன்ன மாதிரி 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருத்தருடைய பேரு ஜகனுங்க, அவர் கழுத்தறுக்கப்பட்ட நிலைமையில இறந்து கிடக்கிறாரு. அவர் ஒரு லாயருங்க. அதே சமயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ சுந்தர்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொல்லப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. அவருடைய நெஞ்சில புல்லட் பாஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்ததும் ஹீரோ பதறி போயிடுறாரு. விஷயம் சீரியஸ் மாதிரி இருக்கு, உடனே க்ளூஸ் டீம்ஸை வர சொல்லி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவரை வந்து இப்போதைக்கு வீட்டுக்கெல்லாம் அனுப்பிட முடியாது. கண்டிப்பா அந்த கும்பல் நம்ம காளிதாசையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணும் இல்லையா, அதனால பக்கத்துல ஏதாவது பிரைவேட் பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நமக்கு தெரிஞ்சவங்களுடைய ஜிம் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. உடனே நம்ம காளிதாசை பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹீரோ கூட்டிட்டு போறாரு. மொபைல் போன்ல ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாருங்க. இந்த காளிதாஸ் இருக்கிறார் இல்லையா, இவர் ஒரு லாயர் தான். எம்எல்ஏ சுந்தருக்கு கொஞ்சம் நெருக்கமான ஆளு தாங்க. எம்எல்ஏ சுந்தர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி வரவழைச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு காளிதாஸ் போய் பார்த்தா ஆல்ரெடி அந்த இடத்துல ஜகன் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஜகன் பாத்தீங்கன்னா காளிதாஸோடைய ஜூனியர் லாயரு. உன்னையும் எம்எல்ஏ வர சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜூனியர் லாயர் சொல்லி இருந்திருக்காருங்க. பேசிக்கிட்டே இவங்க சரக்கு போட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இன்னும் இந்த சுந்தர் வர கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஜகன் வந்து அந்த சரக்கு பாட்டில போட்டோ எடுத்து சுந்தருக்கு அனுப்புனதை நம்ம காளிதாஸ் கவனிச்சிருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சுந்தர் வந்திருக்காரு. ரொம்ப பதட்டமா வந்திருக்காரு. என் பையன் கௌதம் மர்மமான முறையில் காணாம போயிட்டான், இப்ப எங்க இருக்கான், என்ன பண்றானே எனக்கு சுத்தமாவே தெரியல. அந்த டென்ஷன்ல நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க, திடீர்னு ஒரு கும்பல் வந்து என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த கும்பல் எனக்கு கொன்னே போட்டிருக்கும். என்னோட சாமர்த்தியம் அவங்களுக்கு கிட்ட எல்லாம் சண்டை போட்டு எப்படியோ தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. இதை பண்றது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசவும் டக்குன்னு இந்த ஜகன் பாத்தீங்கன்னா மேபி உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவனா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து பட்டுன்னு எம்எல்ஏ சுந்தரத்தை போட்டு தள்ளிட்டாரு. அந்த இடத்துக்கு 3 அடியாட்கள் வந்தாங்க. அவங்க ஜகனை போட்டு தள்ளிட்டாங்க, என்னையும் கொல்ல பார்த்தாங்க. நான் எப்படியோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இதுதான் சார் நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு மூச்சு திணறாருங்க. காளிதாஸ் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் போல. அப்புறம் இன்ஹைலர் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோவும் காளிதாசும் கிரைம் சீனுக்கு வராங்க. க்ளூஸ் டீம் கிட்ட இது வரைக்கும் கிடைச்ச எவிடன்ஸை பத்தி பேசுறாங்க. இவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஜகன் தான் வந்து சுந்தரத்தை போட்டு தள்ளி இருக்கிறாரு. கன்னில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஜகனோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்த உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ சுந்தரத்தோடைய பிஏ இருக்கிறார் இல்லையா பூவு, அவரை மீட் பண்ணுறதுக்காக போனதாக சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக அவர் ஏன் சுந்தரத்தோடைய ஃபோன் எடுக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த எம்எல்ஏவோடைய பிஏ ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க காரில். அப்போ அந்த வழியாக ஒரு வடக்கு நண்பர் பானிபூரி வித்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. மொட்டை மத்தியானத்தில் நம்ம தலைவனுக்கு ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் ஆயிருக்குது. உடனே பையா எனக்கு ஒரு பானிபூரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பானிபூரியை வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்காரு. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே வண்டி ஆன் பண்ணாரோ இல்லையோ இவரோட வயிறு ஆன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நிக்காம இவருக்கு டிசென்ட்ரி ஆயிருக்குது. அதனால தான் பாத்தீங்கன்னா எம்எல்ஏவோட ஃபோன் காலை இவரு அட்டன் பண்ணவே இல்லை. அண்ட் எம்எல்ஏவோடைய மகன் காணாம போன விஷயமும் பாத்தீங்கன்னா இவருக்கு பெருசா தெரியலங்க. எம்எல்ஏவோட ஃபோன் காலை அட்டன் பண்ணா கண்டிப்பா சித்தப்பா வேலை கொடுப்பாரு, அதனால தான் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு இந்த பூ சொல்றாரு. சரி உன் சித்தப்பா ரீசெண்டா யாராவது மீட் பண்ணாரா, நீ யாராவது கிட்ட கூட்டிட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஜகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக சொன்னாரு. ஆனா வீட்டுல ஜகன் இல்ல, ஜகனோடைய அப்பா தான் இருந்தாரு. ஜகனோடைய அப்பா கிட்ட ரொம்ப நேரமா இந்த எம்எல்ஏ சுந்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம பூ சொல்றாருங்க. இதை கேதர் பண்ணிட்டு இந்த உயர் அதிகாரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாரு. அப்புறம் இந்த எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் பப்ளிக்கு தெரிஞ்சுன்னா கலவரம் போராட்டம்னு கிளம்பிடுவாங்க, சீக்கிரமா இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் ஹீரோ இந்த காளிதாசை கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களோட ஐடி கார்டு இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஐடி கார்டு எடுத்து கொடுக்குறாரு. அதை நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் காளிதாஸ் அந்த இடத்துல இருந்து அவரோட பைக்ல கிளம்புறாரு. அப்போ பாத்தீங்கன்னா அவரோட பைக்கு முன்னாடி 4-5 ரவுடி பசங்க வந்து நிக்கிறாங்க. அந்த ரவுடி பசங்களை காளிதாஸ் பார்க்குற விதமே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இல்லை, ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா அவங்க போனை மறந்து வச்சிட்டீங்க சார், கொடுக்கலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்களை எல்லாம் அடிச்சு விரட்டி விடுறாரு. நீங்க போறது சேஃப் இல்ல வாங்க அப்படின்னு ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு போறாரு. அப்போ பாத்தீங்கன்னா அந்த கான்ஸ்டபிள் அங்க கீழே கிடக்கிற இன்ஹேலர் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம காளிதாஸ் கிட்ட கொடுக்க, அது என்னது இல்லைங்க, அது ஹை என்கிட்ட இருக்கிறது லோ அப்படின்னு சொல்ல, ஸோ இது வந்து எவிடன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ஒரு கவர்ல வாங்கி போட்டுக்கிறாரு. ஆனா அந்த ஹை இன்ஹேலரை வேணுன்னே கீழே போட்டது காளிதாஸ் தான். ஸோ காளிதாஸுக்கும் இந்த எம்எல்ஏ சுந்தர் மற்றும் ஜகனோட கொலை வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அவரோட நடவடிக்கையிலேயே நமக்கு லைட்டா தெரியுதுங்க. இப்போ காளிதாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்து போய்ப்பேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அங்கே கட் பண்ணா ஒரு பையனை காட்டுறாங்க. அவனுடைய முகத்தை மறைச்சு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, இந்த எம்எல்ஏவோட பையன் தான். அவங்க அப்பா தான் காணன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த பையனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டு இருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு டீட்டெயிலாக தெரியலங்க. ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பையனை நம்ம ஹீரோ நல்லா பிடிக்க முடியலங்க. உடனே காருக்குள்ளே இருக்கக்கூடிய நாயை கூப்பிடவும் அந்த நாய் பார்த்தீங்கன்னா இந்த பையனை துரத்த ஆரம்பிக்குது. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு ஃபகத் வந்துடுறாரு. 3 நாளைக்கு முன்னாடி இந்த பையனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி
ஹீரோ கிட்ட ஃபகத் சொல்லி இருந்திருக்காரு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஹீரோ இந்த பையனை துரத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே நம்ம ஃபகத்தும் பார்த்தீங்கன்னா துரத்திட்டே போறாரு. இந்த பையன் என்ன பண்ணுறான்னா தண்ணிக்குள்ளே கல்லை தூக்கி போட்டுறான். ஸோ தண்ணிக்குள்ளே தப்பிச்சு போயிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபகத் நினச்சிக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய புதருக்குள்ளே ஒளிஞ்சு எப்படியோ இவங்க 2 பேர்த்திட்டையுமே மாட்டாமல் அவன் தப்பிச்சு போயிடுறான். ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் மேலே யாரோ ஒருத்தங்க கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ வசமாக இந்த பையன் மாட்டிக்கிட்டான் அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ இந்த காளிதாஸோடைய வழக்கை நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா? இந்த இன்வெஸ்டிகேஷனில் இந்த காளிதாஸோடைய நடவடிக்கைகளில் நமக்கு எப்படி டவுட் வந்ததோ அதே மாதிரி ஃபகத்துக்கும் டவுட் வந்திருக்குது. இந்த காளிதாஸ் தான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்காக ஹீரோ கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஃபகத் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரியோட பர்மிஷனோட காளிதாஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் நம்ம ஹீரோக்கும் ஃபகத்துக்கும் பிரச்சனை இருக்குது. நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற கேஸில் அவனை எதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக அலோவ் பண்ணீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுத்துரு, அவன் ஒரே ஒரு வாட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி உயர் அதிகாரி ஹீரோ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ காளிதாஸோட வீட்டுக்கு வந்த ஃபகத் பார்த்தீங்கன்னா காளிதாஸுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்ல வைக்கக்கூடிய இன்ஜெக்ஷனுங்க. ஒரு குற்றவாளி குற்றம் பண்ணிட்டு நான் குற்றமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு வைங்களேன், தன்னை அறியாமையே உண்மையை சொல்லிடுவான். அதாவது போதையில் வளருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கான்செப்ட்ல தாங்க இது நடக்கும். தன்னை அறியாமையே தான் பண்ண விஷயத்த அப்படியே எக்ஸாக்டா ஒப்பிச்சிருவாங்க. அந்த விஷயத்த காளிதாஸ்க்கு பண்றாங்க. காளிதாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக தான் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போதையில் வளர்ற மாதிரி சொல்றாருங்க. இந்த சுந்தர், ஜகனு அப்புறம் காளிதாஸ் இவங்க 3 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சுந்தர் புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த காளிதாஸ் கன் எடுத்தாராம், சுந்தர் மேலே பாயிண்ட் பண்ணாராம். இதை சொன்ன உடனே ஃபகத்துக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அப்போ நாம் நினச்சது சரிதான், இந்த காளிதாஸ் தான் வந்து சுந்தரை போட்டு தள்ளியிருக்கிறாரு அப்படின்னு நினச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா காளிதாஸ் மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாரு. இல்லை ஜகன் கையில் தான் கன் இருந்தது, இந்த ஜகன் தான் வந்து சுந்தரை போட்டு தள்ளினா, அதுக்கப்புறம் அடியாட்கள் வந்து இந்த ஜகனை போட்டு தள்ளினாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவும் ஃபகத் பார்த்தீங்கன்னா ஓகே நாம் சந்தேகப்பட்டது தான் தப்பு, இந்த காளிதாஸ் ஹீரோ கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரோ அதுதான் உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்ட்டு உயர் அதிகாரி கிட்ட ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஹீரோட இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, இனி நாங்கள் இந்த வழக்கில் ஈடுபட மாட்டோம், தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபகத்தோடைய டீம் ஒதுங்கிக்கிறாங்க. தக்காளி அங்கே தாங்க நம்ம காளிதாஸ் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த மர்டர் பிளான் இருக்கு இல்லையா, இதை காளிதாஸ் பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதற்கான ஃப்ளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. காளிதாஸுக்கு நித்யா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கோமால இருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய இந்த நிலைமைக்கு காரணம் இந்த எம்எல்ஏ தான் அப்படின்ற விஷயத்த இந்த காளிதாஸ் கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா தான் மாட்டாம ஒரு பக்காவான பர்ஃபெக்ட் மர்டரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதுக்காக 3 அடியாட்களை வேலைக்கு எடுத்திருந்திருக்கிறாருங்க. ஸோ இவர் பண்ண பிளானை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களை வச்சு டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவரே வந்து இந்த மாதிரி என்ன ஒரு 3 பேர் கொல்ல பார்க்குறாங்கன்னு பொய்யெல்லாம் சொல்லியிருந்திருக்கிறாரு. இப்போ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்மக்கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம காளிதாஸோடைய பொண்ணு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருந்திருக்கிறாங்க. அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கு காரணம் இந்த எம்எல்ஏ அப்படின்ட்டு இந்த எம்எல்ஏவை போட்டு தள்ளுறதுக்காக காளிதாஸ் பிளான் பண்ணியிருக்கிறாரு. இந்த ரவுடி பசங்க கிட்ட 3 ஃபோனை கொடுத்துட்டு இனிமேல் இந்த ஃபோனில் மட்டும்தான் எனக்கு கான்டாக்ட் வச்சுக்கணும், வேறு எந்த ஃபோன்லையுமே எனக்கு கான்டாக்ட் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது நீங்கள் போலீஸ்கிட்ட மாட்டினா கூட என்னோட பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த காளிதாஸ் பக்காவா பிளான் பண்ணிட்டாருங்க. இந்த எம்எல்ஏவுடைய அண்ணன் பையனான பூ எப்போதுமே எம்எல்ஏ கூட இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரிக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு நண்பர் அனுப்பிச்சு பானிபூரி கிரேவிங்ஸை வர வச்சு டிசென்ட்ரியில் வீட்லேயே படுக்க வச்சிருக்கிறாரு. இவ்வளோ நாள் காளிதாஸோடைய மகளை ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா காளிதாஸோடைய மகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும்போது அவங்க உடல்லாம் வந்து பயங்கரமாக ஷிவரிங் ஆகும், துடிக்கும், நீங்கள்லாம் கொஞ்சம் பத்திரமா இருந்து பார்த்துக்கணும், பழைய ஞாபகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிருந்திருக்கிறாரு. தன்னுடைய மகனோட இந்த நிலைமையை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டிருக்கிறாரு காளிதாஸ். ஆனால் தன்னுடைய மகன் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் இந்த எம்எல்ஏவும் இந்த எம்எல்ஏவுடைய பையனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்கணும்னு நினச்சிருந்திருக்கிறாருங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவை செப்பரேட் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இந்த எம்எல்ஏ ஜகன் கிட்டயும் பேசணும் அப்படின்ட்டு ஜகனை வர வச்சிருக்காருங்க. அதனால நம்ம காளிதாஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோன் ரிப்பேரு அப்படின்னு போய் சொல்லி நம்ம ஜகனுடைய ஃபோன்ல இருந்து இந்த மாதிரி எம்எல்ஏக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாரு. அதை ஜகனும் ஃபாலோ பண்ணுறாரு. இப்போ எம்எல்ஏவை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சு பூட்டுத்தலை சொல்லி நம்ம காளிதாஸ் ஆர்டர் போட்டிருக்கிறாரு. அந்த இடத்துல அடியாட்களை அட்டாக் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் எம்எல்ஏ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டாருங்க. ஸோ எம்எல்ஏவை அட்டாக் பண்ண வந்த குரூப் காளிதாஸ் அனுப்பின குரூப் தான் அப்படின்றது இப்போ நமக்கு தெரியுதுங்க. சரி, அங்கே மிஸ் ஆனா என்ன, இங்கே வச்சு நான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே காளிதாஸ் தான் மறைச்சு வச்சிருந்த கன்னை எடுக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு நம்ம ஜகன் பார்த்தீங்கன்னா அவரு மறைச்சு வச்சிருந்த கன்னை எடுத்து இந்த எம்எல்ஏ சுந்தரத்தை பார்த்து பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
உடனே காளிதாஸ் சைலண்ட் ஆயிட்டு என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. காளிதாஸுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஒரு கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த எம்எல்ஏ இருக்கிறார் இல்லையா, ஒரு முறை ஜெகனோடைய வீட்டுக்கு போயிருந்தாரு. ஜெகன் வீட்டில் இல்லாதப்போ ஜெகனோடைய அப்பா கிட்ட பேசினாரு அப்படின்னு இந்த பூ வந்து உயர் அதிகாரி கிட்ட சொல்லியிருந்தான் இல்லையா. ஜெகனோடைய அப்பா கிட்ட இந்த எம்எல்ஏ எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எம்எல்ஏவோடைய பையன் கௌதம் இருக்கிறான் இல்லையா, அவன் தான் பாத்தீங்கன்னா நம்ம காளிதாஸோடைய பொண்ணை அட்டாக் பண்ணி இருந்திருக்கிறான். அந்த அட்டாக்ல தான் பாத்தீங்கன்னா காளிதாஸோடைய பொண்ணு கோமாக்கு போயிருந்திருக்கிறாங்க. எப்படியாவது என் பையனை நான் காப்பாற்றணும், அதுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த ஜெகன் எனக்காக வாதாடணும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சுட்டு வந்திருப்பாரு. நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. அதை ஜெகன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஜெகனோடைய அப்பா சொல்லியிருந்திருப்பாரு. ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம காளிதாஸோடைய பொண்ணும் ஜெகனும் ஃப்ரெண்ட்ஸு. என் ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு நிலைமையை பண்ணவனை நான் எப்படி சும்மா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிச்சுட்டு இந்த எம்எல்ஏவை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் பிளான் பண்ணி கன்னோட வந்து அந்த இடத்துல எம்எல்ஏவை போட்டு தள்ளிட்டாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எம்எல்ஏவும் காளிதாஸும் ரொம்ப க்ளோஸுங்க. இந்த எம்எல்ஏக்காக காளிதாஸ் நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டில் நம்ம காளிதாஸோடைய பொண்ணு கோமாவில் இருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்குது. எப்படி கோமாக்கு போனாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பசங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, யார் இதை பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லவும் எம்எல்ஏயோட பையன் தான் இதை பண்ணியிருக்கான்னு எம்எல்ஏக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாருங்க. எம்எல்ஏயோட வாய்ஸை கேட்கும்போது நம்ம காளிதாஸோடைய பொண்ணு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அப்போ தான் காளிதாஸ்க்கு புரிய வந்திருக்கு, ஓகே இவனும் இவனோட பையனும் சேர்ந்து தான் நம்ம பொண்ணை ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க, அதனால தான் நம்ம பொண்ணு கோமாக்கு போயிருக்கா அப்படின்ற விஷயம் காளிதாஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அப்போவே இந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா உடனே ஜெகனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகனோட வீட்டுக்கு வந்து ஜெகன் இல்லாதனால ஜெகனோட அப்பா கிட்ட இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன், எனக்காக நீங்கள் வாதாடணும், என் பையனுக்கும் இந்த காளிதாஸோடைய பொண்ணோட வழக்குக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு போயிருந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஜெகன் வீட்டுக்கு வந்ததும் ஜெகனோடைய அப்பா இந்த மாதிரி எம்எல்ஏ வந்தாப்புல இந்த மாதிரி சொன்னாப்புல நீ போய் இந்த மாதிரி வாதாடிரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜெகனுக்கு பயங்கர கோவம் வந்திருக்குதுங்க. ஏன்னா அந்த இன்சிடென்ட்டை ஜெகன் நேர்லயே பார்த்துருந்துருக்கிறாரு. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு அநீதி இழைச்சிட்டு போராட சொல்றாங்க, இவனெல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சப்போர்ட் பண்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ஜெகனே பட்டுன்னு எம்எல்ஏவை போட்டு தள்ளிட்டாருங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை காமிச்சு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு காளிதாஸ் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு காளிதாஸோடைய ஆட்கள் வந்து ஒருவேளை இந்த ஜெகன் நம்ம காளிதாஸை மிரட்டுறான் போல அப்படின்ட்டு அவசரப்பட்டு ஜெகனை போட்டு தள்ளிட்டாங்க. உடனே காளிதாஸ் பார்த்தீங்கன்னா சரி நடந்துருச்சு, என்னுடைய கன் உங்ககிட்ட இருக்கட்டும், இந்த கிரைம் சீனை அப்படியே வந்து இவங்க பண்ண மாதிரி மாற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காளிதாஸ் இருக்காப்புல பொண்ணோட நிலைமைக்கு காரணமான அந்த 2 பசங்களையும் வீட்டில் அடைச்சி வச்சு கட்டி போட்டு தட்டில் சாப்பாடை வச்சு சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆக்சுவலா இப்போ காளிதாஸோடைய பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. காளிதாஸோடைய பொண்ணு நித்யா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து டீச்சராக இருக்கிறாங்க. எப்போதுமே காளிதாஸ் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு போவார். அதனால லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ணுக்கு கிஃப்டாக ஒரு ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காருங்க. ஸோ ஸ்கூட்டியை எடுத்துட்டு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வராங்க. சம்பாதிக்கிறத மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ்க்கே கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்குன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாதுங்க, எது மேலேயுமே ஆசை கிடையாது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இவங்க ஸ்கூலில் போய் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏவோடைய பையன் படிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கிறான். அந்த பையனுடைய பேர் கௌதமோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கிங் எல்லாம் கற்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹேக்கிங் மூலமாக கிளாஸ் பிள்ளைங்கலாம் வந்து நம்மளை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபோனெல்லாம் ஹேக் பண்ணி ஒட்டி கேட்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் சாந்தமாகவும் வீட்டில் போயிட்டு பசங்களுக்கு மார்க்கெல்லாம் போடுற மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு இவங்களும் வேற குரலில் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஆரம்பத்தில் இதை ஃபன்னாக தான் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. போக போக பார்த்தீங்கன்னா இதை வச்சு பணம் பறிக்க முடியுமா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதோட முயற்சியாக பார்த்தீங்கன்னா கிளாஸில் கயல் அப்படின்ற ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஹேண்ட்பேக்குள்ள யாருக்கும் தெரியாமல் கையை விட்டு ஃபோனை எடுத்து கயல் டீச்சரோடைய ஃபோனில் ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃபோனோட ஆக்சஸை இவனுங்க எடுத்துருந்துருக்கானுங்க. இதே மாதிரி பல பேர்த்துக்கிட்ட ட்ரை பண்ணி அவங்களையெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி இவன் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கான். இந்த எம்எல்ஏ சுந்தர் பையனோட ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு பேக் நிறைய பணங்க, இவ்வளோ பணம் உனக்கு எதிரா அப்படின்னு சொல்லி கேட்க நான் சம்பாரிச்சது அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருக்கான். 12வது படிக்கிற பையனுக்கு இவ்வளோ காசு எப்படி வந்தது அப்படின்னு மிரட்டவும் அவன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவையே மதிக்காம தான் இருந்திருக்கான், அடியும் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த கௌதம் என்ன பண்ணியிருக்கானா, இந்த கயல் டீச்சர் கிட்ட ஏதோ வேலைத்தனம் பண்ணியிருக்கான். கயல் டீச்சர் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது நித்யா போயிட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் விஷயம் சொல்லியிருக்காங்க. கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இந்த கௌதமோடைய ஃப்ரெண்டும் போயிட்டு என்ன டீச்சர் உங்கள் புருஷன் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன்றான், ஏதாவது பண்ண சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இந்த டீச்சருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு
நித்யா பார்த்தீங்கன்னா இந்த கௌதமை கூப்பிட்டு பலார்னு அரைஞ்சிருக்காங்க. இன்னும் வேறடா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. கௌதமுக்கு கோவம் வந்துருச்சு. நான் யாருன்னு தெரியும் இல்லையா, எம்எல்ஏவோட பையன், நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, இவ்வளோ நாள் அவளை தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தேன், இனி நான் உன்னையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த நித்யாவையும் மிரட்டி இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏக்கு ஃபோனை போட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வாங்க பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கிறான். எம்எல்ஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டினா பயம், பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா பையனுக்கு தான் சப்போர்ட்டு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவரும் முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையனே வந்து இந்த பூக்கிட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்கூட்டியில் நித்யா டீச்சரும் கூட கயல் டீச்சரும் வருவாங்க, அவங்கள சும்மா விடாதீங்க, வம்பு பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த பூ இருக்கிறாப்புல நித்யாவையும் கயலையும் 2 மிரட்டி விட்டு அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த எம்எல்ஏ கூடயே 2 தற்குறி தொண்டன்கள் இருப்பானுங்க இல்லையா, இவனுங்க பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டையை தூக்கிட்டு போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நித்யாவோடைய மண்டையிலே ஒரு அடி அடிச்சிருந்துருக்கானுங்க. பூ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கயல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஓடிட்டாங்க, நித்யா ஓட சொல்லிட்டாங்க. அப்போ கரெக்டாக இந்த பசங்க 2 பேர் வந்து பரவாயில்ல, நீங்கள் நல்ல வேலை தான் பார்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா உளறிட்டு இருக்கீங்க லூசு பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏக்கு இந்த பூ ஃபோனை போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னு, என்ன ஆனாலும் சரி என் பேரை மட்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டாப்ல. உடனே இவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நம்ம நித்யாவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஃபனேஜில் வந்து கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம காளிதாஸுக்கு ஃபோனை போட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணவும், அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம நித்யா கொஞ்ச நேரத்திலேயே கோமாக்கு போயிருந்துருக்கிறாங்க. ஸோ நித்யாவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. காளிதாஸை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்க யாருன்னு காளிதாஸுக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும்போது இவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அந்த ரியாக்ஷனை வச்சு அவங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரோடைய வாய்ஸ் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. சுந்தரோடைய வாய்ஸ் எப்படி நம்ம ஹீரோனுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த எம்எல்ஏ கிட்ட பேசும்போது லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி தான் பேசியிருப்பாரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு அது நல்லாவே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். பசங்க அட்டாக் பண்ணதுனால தான் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு பேசிக்காக காளிதாஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்போது பொண்ணு வந்து இந்த சுந்தரோடைய வாய்ஸை கேட்டு ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு, ஓகே இந்த எம்எல்ஏவோட பையன் தான் இதை பண்ணியிருக்கான், இந்த எம்எல்ஏ காப்பாற்ற நினைக்கிறான், இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிருந்துருக்காரு. ஸோ அந்த ரிவெஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா லாயர் ஜெகன் வந்து இந்த எம்எல்ஏவை போட்டு தள்ளிட்டாரு. இந்த எம்எல்ஏவோட பையனையும் ஃப்ரெண்டையும் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் யாருக்கும் தெரியாமல் கடத்தி வச்சு வீட்டில் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் தப்பிச்சு போகணுன்னு ட்ரை பண்ணாதீங்க, நானே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்துட்டு இருந்திருக்காரு. இவனுக்கு 2 பேரும் தப்பிச்சு ஓடி வரும்போது பின்னாடி பைக்கில் ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கான். இவங்க 2 பேர்த்த அட்டாக் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இந்த எம்எல்ஏவோட பையன் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லர் கடைக்கு போயிட்டு அங்கிருந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோனை போட்டிருக்கான். அவங்க அப்பாவோட ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா செத்துட்டா இருப்பா அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது இந்த எம்எல்ஏவோட பையனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த டெய்லர் ஷாப்லேயே உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்கிறான். இந்த டெய்லர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்து போய் பார்த்தா இந்த பையன் கொல்லப்பட்டிருக்கான். இந்த டெய்லரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் போலீஸ்ன்ட்டு உள்ள வந்தாரு, அவர் தான் இதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெய்லர் பயப்படுறாரு. உடனே டெய்லரை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபகத்துக்கு ஃபோனை போட்டு, நம்ம தங்கச்சியோட வழக்கில் நீ லீடு ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பல, அதெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது, பெருசாக எந்த லீடும் கிடைக்கல, ஒரே ஒரு பூமர் கவர் மட்டும் தான் கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஊருக்குள்ளே இன்னொரு டெட் பாடி கிடச்சிருக்குன்ட்டு. போய் பார்த்தா அது கௌதமோடைய ஃப்ரெண்டு. ஸோ இந்த எம்எல்ஏவோடைய பையனையும் பையனோடைய ஃப்ரெண்டையும் யாரொருத்தவங்க கொண்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய தங்கச்சிக்கு ஏதோ ஒரு பேட் பாஸ்ட் நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா, ஹீரோடைய தங்கச்சி வேற யாரும் கிடையாதுங்க, கயல் டீச்சர் தான். இந்த கயல் டீச்சரை வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கானுங்க இந்த பசங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கயல் டீச்சர் வீட்டில் சூசைட் அட்டன் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போது வீட்டுக்கு வெளியில் நம்ம ஹீரோவும் அந்த கயல் டீச்சரோடைய புருஷனும் அவ்வளோ தூரம் வேண்டான்னு சொல்லியும் அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே ஹீரோ ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தார். இப்போ நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கொலை நடந்தது இல்லையா, ரிப்போர்ட்டரோடைய கொலை, அந்த வீட்லேயும் ஒரு பபுள் கம் பேப்பர் கிடச்சிருக்கும். அதே சமயம் தங்கச்சியோட கொலை வழக்குலையும் ஒரு பபுள் கம் பேப்பர் கிடச்சிருக்கும். ஸோ இது 2க்கும் லிங்க் இருக்குன்னு நினச்சிட்டு நேராக ஃபஸ்ட்டு நடந்த கொலை வழக்கில் பக்கத்து வீட்டு பையன்ட்ட உனக்கு யாரா இந்த பபுள் கம்மை கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு அண்ணா வந்தார், அந்த அண்ணா இந்த பபுள் கம்மை கொடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போனார் அப்படின்னு சொல்ல, அந்த அண்ணா உனக்கு அடையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்க, அந்த அண்ணாவோட கையில் 6 விரல் இருந்தது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு ஃபோனை போட்டு, ரீசெண்டாக இறந்து போன இந்த கௌதமோட கையில் எத்தனை விரல் இருக்குன்னு பாருங்க அப்படிங்கும்போது 6 விரல் அப்படின்றாங்க. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து இந்த ரிப்போர்ட்டரை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த பசங்க 2 பேரும், அதாவது கௌதமோடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் பண்ணி பணத்தெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒழுங்காக நீங்கள் 2 பேரும் போய் சரண்டர் ஆயிருங்க, அப்படி இல்லைனா நானே உங்கள் மானத்தை வாங்குற மாதிரி இருக்கும், நியூஸில் போடுற மாதிரி இருக்கும்னு மிரட்டி
இருந்திருக்காங்க. இவனுக்கு 2 பேர் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா சரண்டர் ஆகாமல் இவங்களோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த சின்ன பையன் பார்த்துட்டான். அவன்கிட்ட பூமரை கொடுத்து இங்கே நாங்கள் வந்தோம் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவனை துரத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து இந்த ரிப்போர்ட்டரை கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் அங்கே இருந்த ஸ்ப்ரே எல்லாம் எடுத்து அவங்க வாயிலெல்லாம் அடித்து பயங்கர அட்டூழியத்தை பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து போயிருந்துருக்கிறானுங்க. இப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கௌதமோடைய ஃப்ரெண்டையும் கொலை பண்ணது யார் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோடைய மச்சாங்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. நீ தேடிட்டு இருக்கிற நபர் வேற யாரும் கிடையாது, நான் தான். இந்த கௌதமோடைய ஃப்ரெண்டையும் போட்டு தள்ளினது ஹீரோடைய மச்சான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஹீரோடைய மச்சான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோடைய தங்கச்சி கையலோடைய வழக்கை நம்ம ஃபகத்து தாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஜெகன் அப்படின்ற லாயர் வந்து அன்னைக்கு என் ஃப்ரெண்டு நித்யாவை ஒரு குரூப் அட்டாக் பண்ணிச்சு, அவங்க கிட்ட இருந்து கையல் தப்பிச்சு வந்தாங்க, நான் தான் கையில காப்பாற்றி கொண்டாந்து விட்டேன், ஆனால் கடைசியில் என் ஃப்ரெண்டு நித்யாவை காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி இருந்திருக்கிறாரு. அப்போ நித்யாவை அட்டாக் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இந்த பசங்களோட விஷயமெல்லாம் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த பசங்க வந்து கையில பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க, அதனால தான் கையில் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வந்திருக்குது. அன்னைக்கு ராத்திரி இந்த கௌதம் ஹீரோ பார்த்து பயந்து காட்டுக்குள்ள ஓடி இருப்பான். சந்தேகத்தின் அடிப்படையில் நம்ம ஹீரோ இந்த கௌதமை துரத்திட்டு வந்திருப்பாரு. அப்போ கரெக்டாக ஃபகத்தும் வந்து நம்ம கௌதமை துரத்திட்டு வரும்போது கௌதம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய மச்சாங்காரனும் அந்த இடத்துக்கு வந்து கௌதமை துரத்திட்டு வந்திருப்பாப்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்த காளிதாஸ் இந்த கௌதமை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி தூக்கிட்டு போறத நம்ம ஹீரோவோட மச்சாங்காரன் பார்த்துருப்பாப்ல. இவர் எதுக்காக இவனை கடத்திட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் அவருடைய பொண்ணு நித்யாவுக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு இந்த 2 பசங்க தான் காரணம் அப்படின்றது தெரிய வந்திருக்கும். ஆனால் இவனுக்கு 2 பேர்த்தை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியா பக்கமே நம்ம ஹீரோடைய மச்சாங்காரன் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம காளிதாஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாரு. இவர் கையால் அவனுக்கு 2 பேரும் சாகணும் அப்படின்ட்டு தான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மச்சாங்காரன் இந்த 2 பசங்களையும் டார்கெட் பண்ணி கொலை பண்ணி இருந்திருக்கிறாரு. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோடைய மச்சாங்காரன் வந்து தான் பண்ண கொலை குற்றத்தை ஒத்துக்கிட்டார் இல்லையா, அதனால் கண்டிப்பாக அவர் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபகத் கிட்ட போயிட்டு நீ நல்லா தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்க, நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபகத் சொல்கிறாரு, நீயும் நல்லா தான்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற, ஆனால் மூக்குக்கு மேலே உனக்கு கோவம் வருது, அந்த கோவத்தினால தான் நமக்குள்ள பிரச்சனையே. ஒரு விஷயத்த சொல்லட்டா, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கிரைம் நடக்கும் இல்லையா, அதாங்க அந்த ரிப்போர்ட்டரோடைய கொலை வழக்கு. அந்த ரிப்போர்ட்டரோடைய கொலை வழக்குலேயே பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த ஃபகத் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அந்த கேஸ் ஃபைலை கொண்டாந்து கொடுத்துருந்துருப்பாரு. ஆனால் ஹீரோ முன்கோவத்தின் காரணமாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்க மாட்டார். அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தா இவ்வளோ தூரம் இழுத்துட்டே வந்திருக்காது. அப்போவே அந்த பசங்களை இவங்க பிடிச்சிருந்துருக்கலாம். கையலோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் கையலோட புருஷங்காரன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அந்த பசங்க 2 பேர்த்தையும் கொலை பண்ணி இப்போ கோர்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த ஃபகத் பார்த்தீங்கன்னா நம்ம காளிதாஸை மீட் பண்ணி, ஏன் சார் உங்கள் பொண்ணோடைய நிலைமைக்கு காரணமாக இருந்த 2 பசங்க கொஞ்ச நாள் உங்கள் கஸ்டடியில் தான் இருந்தாங்க, நீங்கள் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும், ஏன் அவங்க 2 பேர்த்த ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த பசங்களுக்கு லீகலாக தண்டனை வாங்கி தரணும் தான் நினச்சேன், ஆனால் என்னை விட கொலவெறியோட வெளியே ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு, அதனால தான் அவன் கையில் உனக்கு மாட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்எல்ஏ செத்து போனதுக்கப்புறம் எம்எல்ஏவோடைய அண்ணன் பையன் அந்த பூ இருக்காப்புல அவரு நிர்வாகத்துக்கு வராரு. அவரு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இப்போது அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதே சமயம் இந்த ஜெகனோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த கேன்டீன் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து அவரு கொஞ்சம் இப்போ நல்லா தான் இருக்கிறாரு. காளிதாஸ் சொல்கிறாரு, எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுறக்கூடாது, ஏன்னா இப்போ நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு கூட வெளியே ஒரு ஆள் இருக்கலாம், ஏன் இங்கேயே கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒருத்தன் கண்ணோட வரான். பழிக்கு பழி அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்சுக்கு இன்னொரு ரிவெஞ்சு இந்த மாதிரி ஒன்று உருவாயிட்டே இருக்கும் அப்படின்னு காளிதாஸ் கெஸ் பண்ணுறாரு. நினச்ச மாதிரியே அந்த இடத்துக்கு ஒருத்தன் கண்ணோட வந்து நிற்கிறான். இத்தோட இந்த படம் முடியுதுங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.